நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தரமான 3 கன்று மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். 3 மாட்டுக்குமே கறவை கேரண்டி கொடுத்துருக்காங்க. விலையும் பார்த்தீங்கன்னா, குறைவான விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அந்த மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி மாடுங்க. சொத்த சவலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க. பல்லு 4 பல்லு, தலையீத்து மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி நல்ல சைஸில் இருக்குது. நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. பல்லு 4 பல்லு தலையீத்துங்க. கன்று போட்டிருக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கன்று தாங்க. கன்று இன்று சரியாக ஒரு 20 நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 20 நாட்களான அழகிய காளை கன்றோடு இருக்குது. நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க. தலையீத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல கறவை திறன் கறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கன்று மாடு எல்லாமே சுழி சுத்தங்க. மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. நேரில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த மாட்டோட கறவைத்தன் பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த கறவைத்தனை நீங்கள் நேரில் கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 6 6க்கு பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. மாடுமே பார்த்தீங்கன்னா அந்த தள்ளங்குது கொஞ்சம் இழப்பாக இருக்குதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. மாட்டில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்து வச்சு கறக்கிற அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணமும் ரொம்ப சாதுவான குணம் தாங்க. குணத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ரூபாய் 45,000 சொல்லியிருக்காங்க. கன்று மாடும் சேர்த்து ஒரு தலையீத்தில் ஒரு கன்று மாடு வேணும். கறவை ஒரு ஆவரேஜாக ஒரு 12 லிட்டர் கறவை இருக்கணும். செவலையில் வேணும், ஜெர்சி மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. கறந்து பார்த்து வாங்கிட்டு வர ஆப்ஷனும் இப்போ கண்டிப்பாக இருக்குதுங்க. அதனால் இப்போ நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்தே வாங்கிட்டு வரலாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஜெர்சி கிராஸ் மாடுங்க. சந்தனப்பல்ல மாடுங்க. வெள்ளை கலரில் நல்ல முகலட்சணமான மாடு. கிளிக்கொம்பு டைப்பில் இருக்குதுங்க. பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத்து 2வது கன்று போட்டிருக்குதுங்க. கன்று போட்டு 1.5 மாதம் ஆயிடுச்சுங்க. 1.5 மாதமான அழகிய காளை கன்றோடு இருக்குதுங்க. கன்று பார்த்தீங்கன்னா சந்தனப்பல்ல கலரில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். கடைப்பல் முளைப்பு 2வது ஈத்து மாடு காலக்கண்ணு போட்டிருக்குது. கன்று மாடு இரண்டுமே பார்த்தீங்கன்னா சுழி சுத்தங்க. இந்த மாடோட கறவைத்திறன் தற்போதைய கறவைத்திறன் ஒரு நாளைக்கு 6 5 11 லிட்டர் கறக்குது. இந்த கறவைத்திறன் நீங்கள் நேரில் கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. அப்படி போய் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. நல்லா வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்கும். நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாடாக இருக்குங்க. ஒரு கன்று மாடு வாங்கணும், ஒரு ஆவரேஜாக 5 லிட்டர் கறவைத்திறன் வேணும், ஒரு நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த கன்று மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 41,000 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான கன்று மாடுங்க. பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு 2வது ஈத்து மாடுங்க. கன்று போட்டு 15 நாட்கள் ஆகுதுங்க. அழகிய காளை கன்று தாங்க இந்த மாடுமே பார்த்தீங்கன்னா ஈன் இருக்குதுங்க. கன்று மாடு சுழி சுத்தம். மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாடு இழப்பாக இருக்குதுங்க. மற்றபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாட்டோட கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவைத்திறன் ஒரு நாளைக்கு 5 நாள் 9 லிட்டர் கறவைக்கு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 4 நாள் 8 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. நல்ல மடி செட்டில் ஒரு கச்சிதமான மாடுங்க. அளவான தீனி போட்டு ஒரு அளவான பால் கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப சாதுவான குணம். விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 33,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் முனீஸ்வரன் காலனி என்ற ஊரில் இந்த 3 மாடலும் விற்பனைக்கு வந்திருக்குது. 3 மாடுமே பார்த்தீங்கன்னா கன்று மாடுகள் தாங்க. அதனால் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே கூட பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுவாங்க. அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.